Daily. Taste the Daily. தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் சார்பாக மதுரை வேலம்மாள் பொறியியல் கல்லூரி கூட்டரங்கில் இணையவழி விளையாட்டுக்கு அடிமையாதலும் மாணவர்களுக்கான எதிர்வினைகள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணைய உறுப்பினர் சாரங்கன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த், மாவட்ட வருவாய் அலுவலர் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இணையவழி விளையாட்டு ஆணைய உறுப்பினர் சாரங்கன், இணையவழி விளையாட்டுகளை அரசு வரன்முறைப்படுத்தி செயல்படுத்தி வருவதாகவும் விதிமுறைகளை மீறிய 5 விளையாட்டுகளை தடை செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் இணையவழி செயலிகள் இடையே வரும் விளம்பரங்களை முறைப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக கூறினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பகுதியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா ரூபாய் 13.58 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். ராசிபுரம் நகராட்சி கோனேரிப்பட்டி ஏரியில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை பார்வையிட்டு சுத்திகரிப்பு நிலையத்தின் செயல்பாட்டு முறை, சுத்திகரிப்பு திறன் உள்ளிட்டவை குறித்தும் அணைப்பாளையத்தில் புதிய சமுதாய கூடம் கட்டும் பணிகளையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். மேலும் கலைஞர் நகர் புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 10.58 கோடி மதிப்பீட்டில் ராசிபுரம் நகர புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை பார்வையிட்டு பேருந்து நிறுத்துமிடம், கடைகள், உணவு விடுதிகள், 2 மற்றும் 4 சக்கர வாகனம் நிறுத்துமிடம் உள்ளிட்டவற்றின் அமைப்பிடம் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அனுமதிக்கப்பட்ட ஒப்பந்த காலத்திற்குள் பேருந்து நிலைய கட்டுமான பணிகளை முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கிட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா உத்தரவிட்டார். மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டை விஏஓ நகர் பகுதியில் 2வது முறையாக நகராட்சி ஊழியர் என கூறி ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா ரூபாய் 200 வசூலிக்க முயன்ற நபரை பொதுமக்கள் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் பிடித்து திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திருக்கோவிலூர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அந்த நபர் மணலூர்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தங்கமணி என்பது தெரிய வந்த நிலையில் போலீசார் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி RS நட்டுகும்பாளையம் அருகே சுத்து கவுண்டர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. அரசு பள்ளியில் உதவி அலுவலராக ஓய்வு பெற்றவர். இவரது வீட்டில் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் 56 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 25,000 ரொக்க பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து சங்ககிரி காவல் நிலையத்தில் சுப்பிரமணி அளித்த புகாரின் பேரில் போலீசார் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் சங்ககிரி RS அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அவ்வழியே 2 சக்கர வாகனத்தில் வந்த நபரை கொடுத்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்துள்ளார். மேலும் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அவர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை ஜீவா நகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பதும் இவர் RS பகுதியில் உள்ள ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சுப்பிரமணி வீட்டில் கொள்ளையடித்து சென்றதும் தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 4 சவரன் தங்க நகைகளை பறிமுதல் செய்ததோடு தீவிர விசாரணை மேற்கொண்ட பின்னர் சங்ககிரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சாம்சங் தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் குறித்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் தொழிலாளர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தினை தொடர்ந்து வருவது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சுகுவார் சத்திரம் அருகே இயங்கி வரும் சாம்சங் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் 3 பேரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படாததால் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களை மீண்டும் பணிக்கு சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று காலையிலிருந்து தொடர்ந்து தற்போது வரை போராட்டத்தில் தொழிற்சாலை வளாகத்தில் தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருவதாக
வருவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டா சிப்காட் தொழிற்பூங்கா திறப்பு மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் மற்றும் சபாநாயகர் அப்பாவு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பளித்தனர். விமான நிலையத்தில் வந்து இறங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் கழக உடன்பிறப்புகளை சந்தித்து அவர்களின் வரவேற்பினை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டார். நாய்கள் கடித்து பலியான ஆடுகளுடன் நிவாரணம் கேட்டு விவசாயிகள் மூலனூர் காவல் நிலையம் முன்பு சாலை மறியல் போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்துள்ள பட்டத்துப்பாளையத்தைச் சேர்ந்த விவசாயி கங்குசாமி வளர்த்து வந்த செம்மறி ஆடுகளை நாய்கள் கடித்துள்ளது. இதில் 30 ஆடுகள் பலியான நிலையில் வெறிநாய்கள் கடித்து ஆடுகள் பலியானதை கண்டித்து மூலனூர் அண்ணா நகர் பகுதியில் உள்ள தாராபுரம் கரூர் மெயின் சாலையில் காவல் நிலையம் முன்பு 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் இறந்த ஆடுகளுடன் சாலையை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மூலனூர் பேரூராட்சி மற்றும் கருப்பன் வளர்ச்சி ஊராட்சி நிர்வாகம் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும், உணவக இறைச்சி கழிவுகளை பொது இடங்களில் கொட்டும் நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், தெருநாய்களால் பலியாகும் கால்நடைகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தொடர்ந்து தாராபுரம் டிஎஸ்பி சுரேஷ்குமார் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தாராபுரம் கரூர் சாலையில் 1 மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை நகரின் முக்கிய சாலைகளில் கழிவுநீர் செல்வதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் அமைந்துள்ள அரசு தாவரவியல் பூங்கா செல்லும் சாலையோரம் உள்ள நடைபாதைகளில் கழிவுநீர் செல்வதால் துர்நாற்றம் வீசுவதோடு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதேபோன்று உதகை நகரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற மாரியம்மன் திருக்கோவில் செல்லும் சாலைகளில் கழிவுநீர் செல்வதால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதனால் நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் செல்லும் கால்வாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சரி செய்து முறையாக பராமரிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதியில் நிகழ்ந்த கோர விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். கோவை ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் ஈரோடு முதல் திருப்பூர் வரை சென்று வரும் தனியார் பேருந்து அதிவேகமாக சென்றபோது பள்ளக்கவுண்டம்பாளையம் பகுதியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே கல்லூரி மாணவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோருக்கு கை கால் முறிவு ஏற்பட்டது. அதேபோன்று சிறு காயங்களுடன் 20க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மருத்துவர்களிடம் அறிவுறுத்தினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.